Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோல 45 இன்ச் பாடி சுற்றளவுள்ள ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போறோம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோல ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க. அந்த லோ நெக் போட்டுருந்தீங்களா, ஃப்ரண்ட்ல லோ நெக் போட்டுருந்தேன் இல்லையா, அதுல வந்து 43 இன்ச்சுக்கு வந்து எனக்கு கட்டிங் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா 43 இன்ச்சுக்கு இப்போ எதுவும் வந்து ப்ளவுஸ் கிடையாது. இவங்களது வந்து 45. சரி, பெரிய வித்தியாசம் இல்லையா ரெண்டுக்கும், சும்மா ஒரு 2 இன்ச்சு தான் வித்தியாசம். அதனால சரி இது போட்டால் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பாடியிலேருந்து அளவு எடுத்தது தாங்க, அளவு ப்ளவுஸ் கிடையாது. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணாலும் ஓகே, பாடியிலேருந்து அளவு எடுத்தாலும் ஓகே. என்னன்னா அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே அதில் இருக்கிற அளவுகளை அப்படியே எக்ஸாக்டாக வைக்கணும், எந்த வித்தியாசம் இருக்காது. இதுவே வந்துட்டு பாடியிலேருந்து அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் சில அளவுகளை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம், அவ்வளோதான் வித்தியாசமே தவிர மற்றபடி கட்டிங் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் தைக்கிற ப்ளவுஸ்லேருந்து, அதாவது அளவு ப்ளவுஸ்லேருந்து எல்லா அளவுகளும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மெத்தடில் கட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் வித்தியாசம் இல்லைங்க. நீங்கள் எப்போவுமே குழப்பிக்கவே வேண்டாம், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து அளவுகள் மார்க் பண்ணிடலாம். இந்த ப்ளவுஸ் வந்துட்டு ஆல்ரெடி நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தான், அதனால் நான் என்னென்ன அளவுகள்லாம் ஆல்ரெடி தைச்ச இது தானே, டக்குன்னு நான் வந்துட்டு மார்க் பண்ணிடுறேன். ப்ளவுஸோட ஒயர் இவங்க வந்து 45 இன்ச் பாடி, ஹைட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ஹைட்டாக இருப்பாங்க, என்னோட நல்லாவே ஹைட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நான் அளவுகள் வச்சுருக்கேன். ப்ளவுஸோட ஒயரை வந்துட்டு 15.5 இன்ச்சு. ஸோ நான் இங்கே வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டேன், அப்புறம் தான் ஞாபகம் இருந்துச்சு. 15 அப்படின்னா தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து நான் 16 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். பாடி வந்துட்டு 45, அதை வந்து ஃபஸ்ட்டு 2ஆக பிரிச்சுக்கணும். 22 வரும். 22லேருந்து 2 இன்ச்சு கூட்டிக்கணும். பாருங்கள், பாடியோட அளவு எவ்வளோ பெருசோ சின்னதோ எப்படி இருந்தாலும் சரி, லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் 2 இன்ச்சு தான் கூட்டிக்கணும் பின்னாடி சைடு மட்டும். இதுவே ஃபுல் வாயில் அப்படின்னா 1.5 இன்ச்சு ஆட் பண்ணிங்கன்னா போதும். அதனால் 2 இன்ச்சு ஆட் பண்ணால் 24 வரும். ஸோ 24 தாங்க பின்பாடி சுற்றளவு, சரிங்களா? ஸோ 24 நம்ம இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். அப்போ அதை 2ஆக பிரித்து மார்க் பண்ணணும். 2ஆக பிரிக்கிறப்ப 12.25 வரும். பாருங்கள், இங்கே வந்துட்டு 12.25 நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இடுப்பு வந்துட்டு 41 இன்ச்சு. இடுப்பு அளவையெல்லாம் நம்ம எப்போவுமே அப்படியே 4ஆக சரியாக தான் பிரிச்சுக்கணும், அதில் எதுவுமே வந்துட்டு ஆட் பண்ணக்கூடாது. ஸோ 41 4ஆக பிரிக்கிறோம் அப்படின்னா 10.25 வரும். ஸோ இடுப்புக்கிட்ட 10.25 நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறமா பின்னாடி டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்கு 1 இன்ச்சு வந்துட்டு விட்டுறலாம். இந்த 1 இன்ச்சு விடுறதெல்லாம் வந்துட்டு எல்லா பாடிக்கும் ஒரே மாதிரி தாங்க. இன்னும் சொல்லப்போனால் இவங்க பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இருக்கும் இதை நம்ம தைச்சு. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு அதே அளவு தான். இத்தனைக்கு 2ஆவதாக ஒரு பேபி கூட பிறந்தாங்க. அப்போவும் கன்சீவாக இருக்கிறப்பவும் தைச்சோம், எந்த ஆல்டரும் இல்லை. இப்போ மறுபடியும் வந்துட்டு பாப்பா பிறந்து கூட இப்போ ஒரு 7-8 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போவும் பார்த்தீங்கன்னா அதே அளவு தானே, அவங்க எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஏன்னா நான் ஒவ்வொரு தடவை கேட்டுப்பேன், ரொம்ப நாள் ஆகிறப்போ ஏதாவது லூஸ் டைட் இருக்கான்னு கேட்டுக்குப்பேன். எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் அப்படியே வந்துட்டு அதே அளவுக்கு தான் வைக்கிறேன். கழுத்து வந்துட்டு பின் கழுத்து உயர வந்துட்டு 10 இன்ச்சு, ஏன்னா நல்லா ஹைட்டாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். இன்னொன்று நல்லா பாடியாக இருக்கிறப்ப இறக்கமாக போட்டால் தான் அழகாகவும் இருக்கும். ஸோ 10 அப்படின்னா தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு சேர்த்து நம்ம 10.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தோட அகலம் வந்துட்டு 7 இன்ச்சு. ஸோ 7 அப்படின்னா அதில் பாதி 3.5, தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு கம்மி பண்ணி நம்ம 3.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். உங்களுக்கு 43 இன்ச்சு கேட்டீங்க இல்லைங்களா, அவங்களுக்குமே நீங்கள் தாராளமாக 7 இன்ச்சு வைக்கலாம். ஷோல்டர் வந்துட்டு 2.5 இன்ச்சு. ஏன் அப்படின்னா நம்ம கழுத்தோட அகலம் அவங்க பாடிக்கு தகுந்த மாதிரி எக்ஸாக்டாக வச்சுருக்கோம். அதனால் ஷோல்டர் வந்துட்டு 2.5 வச்சா போதும். ஸோ 2.5 அப்படின்னா தைக்கிறதுக்கு 3/4 இன்ச்சு சேர்த்து 3.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஆங்கோல் வந்துட்டு மொத்த அளவு 20ங்க. ஸோ 20 அப்படியே தான் நம்ம 2ஆக பிரிச்சுக்கணும். 10 இன்ச்சு வரும். எப்போவுமே பாடியில் மார்க் பண்ணுறப்ப ஆம்கோல் வந்து 4 இன்ச்சு கம்மியாக இருந்தால் போதும். ஸோ 10 அப்படின்னா 9.25 நம்மளுக்கு இருந்தாலே போதும். பாருங்கள், இதெல்லாம் நான் மேலே இருந்து அப்படியே டைரெக்டாக தான் வந்துட்டு கீழே அளவுகள் வைக்கிறேன். அந்த ஆம்கோல் ஹைட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு 5.5 இன்ச்சு உயர வைக்கிறேன். எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன் ஸ்டாண்டர்டாக 5.5 இன்ச்சு அப்படிங்கிறது. ஏன்னா இங்கே பாடி பாருங்கள் நல்லா
நல்லா அகலமாக இருக்குது. மேபி இது கரெக்டாக போயிடலாம், இல்லைன்னா நம்ம வந்துட்டு ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். அதை கீழே வந்து இறக்கி கூட மார்க் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு. ஸோ 5.5 இன்ச்சு ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் கோடு போட்டுட்டு மார்க் பண்ணுறேன். பாருங்கள், ஆம்கோல் வளைக்கிறதுக்கு இவங்களுக்கு நான் வந்துட்டு 1 இன்ச்சு தான் விடுறேன். இப்போது நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்குது, இது என்னங்கக்கா 1 இன்ச்சு விடுறீங்க, இவ்வளோ பெரிய பாடிக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் இது வரைக்கும் அவங்களுக்கு தைச்சது 1 தான் விட்டுருக்கேன், கரெக்டாக தான் இருக்குது. அது எப்படின்னா அவங்களோட பாடி அமைப்பு, அந்த ஆம்கோல் வந்து எந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த 1ங்கிறது 1.25 1.5 அது வரைக்கும் இருக்குது. நான் 1.5 வரைக்குமே தைச்சிருக்கேன். பட் அது எப்பாவது ஒருக்கா தான், அதனால் மேபி அதை நான் போடாமல் விட்டுருந்துருப்பேன், மறந்துருக்கலாம். ஆனால் தைச்சிருக்கேன் நான். அதனால் அவங்க பாடி ஷேப் எப்படி இருக்கோ அதை பொறுத்து, பெரிய பாடியாக இருக்காங்க ஒல்லியாக இருக்காங்கங்கிறது இதில் விஷயம் கிடையாது. அவங்களோட ஆம்கோல் வந்து எந்த மாதிரி இருக்கோ அதை பொறுத்து தான். ஏன்னா உங்களுக்கு நான் ரெகுலராக தைச்சிட்ருக்கிறதுனால எனக்கு தெரியும். அதனால் நான் வந்துட்டு 1 இன்ச்சு தான் வைக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா. உங்களோட கஸ்டமர் இந்த பாடியில் இருக்கிறவங்க அவங்களோட ஆம்கோல் எந்த மாதிரி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு அளவு வச்சுக்கோங்க. ஸோ 10 அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் 9.25 இருக்கணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு நம்ம அப்ராச்மெண்ட்டாக செக் பண்ணிக்கலாம். மேலே இருந்துட்டு 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுட்டு, இது வந்து ஜஸ்ட் அப்ராச்மெண்ட்டு தாங்க, எக்ஸாக்ட் கிடையாது. 9.25 இருக்கான்னு பார்க்கணும். இப்போ வந்து எனக்கு 9.5 இருக்குது செக் பண்ணுறப்ப, மேபி வளைக்கிறப்ப 9.25 ஆயிடலாம். அதனால் நான் அப்படியே வளைச்சிக்கிறேன். பாருங்கள், அவ்வளோதான் வளைச்சாச்சு. ஸோ இப்போ எக்ஸாக்டாக செக் பண்ணிடுவோம். மேலே 1/2 இன்ச்சு விட்டுட்டு நான் எங்கெல்லாம் வளைச்சனோ அந்த மார்க் மேலேயே வந்துட்டு நான் செக் பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு புள்ளி எச்சாவே இருக்குது, அதாவது 9.25.1 இருக்குது. நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், அந்த ஒரு புள்ளியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வெட்டுறப்பவே அதை அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டிக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு புள்ளி அதிகமாக இருக்கிறதுனால நான் மைல்டாக மேலாக வெட்டுனா கரெக்டாக வந்துடும் சரிங்களா. ஸோ இப்படி தான் நீங்கள் ஹைட்டு வைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஆம்கோலுக்கு ஹைட்டு மேலே உயரத்துலேருந்து 5.5ங்கிறது ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆம்கோலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா அளவுகளுமே நான் மார்க் பண்ணிட்டேன்னா எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவோம்ல, அது விட்டுக்கலாம். எப்போவுமே இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத் விடுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு கழுத்து நான் வந்து வெட்டலை, ஏன்னா இந்த மேலே இருக்கிற எல்லோ 2 லைனிங் போட்டிருக்கேன். மேலே இருக்கிற எல்லோவுக்கு வந்துட்டு ஷேப்பு மட்டும் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் நான் இதை வெட்டலை. நீங்கள் வேணும்னா நல்லா ரவுண்ட் வந்து நல்லா இப்படி டீப்பாக எடுங்க, அப்போ தான் அவங்க பாடிக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா டீப்பாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெட்டிக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ வந்துட்டு வெட்டிடலாம். எல்லா அளவுகளுமே நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிட்டோம். இப்போ பார்த்துக்கோங்க, 43 இன்ச்சுக்கும் 45 இன்ச்சுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. ஸோ இதுவே உங்களுக்கு கண்டிப்பாக புரியும், ஈஸியாக இருக்கும் சரிங்களா. இவங்களுக்கு நான் வந்து எல்போ ஸ்லீவ் வைக்கிறேன். முட்டி வரைக்கும் அவங்களோட கை நீளம் 11 இன்ச்சு. ஸோ நான் இவங்களுக்கு 1.5 மீட்டர் வந்துட்டு லைனிங் எடுத்திருக்கேன். ஸோ மேலே இருக்கிறது உங்களுக்கு சின்னதாக இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு கை வந்து வேறு கலரு, அதனால் தனித்தனியாக எடுத்திருக்கு. மற்றபடி இவங்களுக்கு நான் 1.5 மீட்டர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்குது, ஏன்னா ஆம்கோல்லாம் வந்துட்டு நிறைய ஜாயிண்ட் வரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நான் பெருசாகவே எடுத்திருக்கேன். இதே சின்ன கை அப்படின்னா 1.20 எடுத்தால் கூட போதும். பாருங்கள், வெட்டியாச்சு. நான் சொன்ன மாதிரி ஒரு மைல்டாக மேலே வெட்டியிருக்கேன், அது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிருக்கும் சரிங்களா. இப்போ வந்துட்டு கீழே மடிச்சு அடிக்கிற இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கலாம். மேலே ஆம்கோல் சுற்றளவுக்கிட்ட ஒரு அர்க்கத், ஆம்கோல் பாடி சுற்றளவு எல்லாமே ஒன்று தான். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கழுத்து வெட்டலை, அதனால் கழுத்துக்கிட்ட ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம், கழுத்தோட அகலத்துக்கிட்ட. ஓகேங்களா. பாருங்கள், ஃபுல்லாக வந்துட்டு நான் கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இன்னொன்று, இது நான் டைரெக்டாக பாடியிலேருந்து அளவு எடுத்ததுனால இந்த அளவு இப்படி இருக்குது. உங்களோட ப்ளவுஸில் எப்படி அளவு இருக்கோ அது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு கை மார்க் பண்ணிடலாம். கைக்கு பாருங்கள், நான் வேறு கலர் போட்டிருக்கேன். இதுதான் வந்து ஸ்லீவோட கிளாத்து. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் லைனிங் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ கை மார்க் பண்ணுறப்போ எப்போவுமே சொல்லியிருக்கேன், 4ஆக மடிச்சுக்கணும். நார்மலாக 4ஆக மடிப்போம். பட் பெரிய ஆம்கோல் இருக்கிறப்போ நம்ம வந்து 4ஆக மடிக்க வேண்டாம், கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் அவங்களுக்கு வந்து 10 இன்ச்சு இல்லைங்களா. ஸோ 10 இன்ச்சுக்கு எவ்வளோ வச்சா கரெக்டாக இருக்குமோ அதை செக் பண்ணிவிட்டு நான் வந்து வச்சுக்கிறேன். நீங்கள் வேணும்னா இவ்வளோ பெரிய ஆம்கோல் வரப்போ 4ஆகவே போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒட்டு போட்டுட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். பட் நான் அப்படி வந்து பண்ணுறதே இல்லை. பாருங்கள், இப்போ வந்துட்டு இந்த மாதிரி மடித்து போட்டிருக்கேன்னா இதில் இதுதான் எக்ஸாக்டான அளவு, இது வந்து நான் கம்மி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அண்ணா ஒட்டு போடுறப்ப நல்லா இவ்வளோ பெரிய ஒட்டு வரும் ஒரே சைடு. அப்போ 2 கிளாத்தில் மட்டும் ஒட்டு போட்டால் போதும், கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும். அதுக்காக தான், மற்ற இல்லைன்னா சின்ன சின்னதாக 4 போட்டுட்ருக்கோன்னு அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி போடுறோம். இது வந்து கரெக்டாக ஒரு 7.5 இன்ச்சு வரைக்கும் உங்களுக்கு 4ஆக மடிச்சு போட்டால் ஓரளவு கரெக்டாக இருக்கும்.
அதுவே அதுக்கு மேலே 7.25 போயிட்டாலே சம்டைம் பத்தாது. சரிங்களா? ஓகே, இப்போ லைனிங்கையும் கிளாத்தையும் அட்டாச் பண்ணுறதுக்கு கீழே 1/2 இன்ச்சு மட்டும் கிளாத் விட்டால் போதும். அதுக்கு மேலே கண்டிப்பாக தேவையில்லை. நான் 1/2 இன்ச்சு கிளாத்து விட்டுக்கிறேன். கை நீளம் இவங்களுக்கு வந்து நான் சொன்னேன் எல்போ ஸ்லீவ் வைக்கிறேன் அப்படின்ட்டு. கை நீளம் பாருங்கள் 11.5 இன்ச்சு. ஸோ 11 அப்படின்னா தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம 12 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க நல்லா ஹைட்டாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு கை நீளம் இருக்கும். கச்சை பகுதி கம்மி பண்ணுறேன் பாருங்கள், 3.5 இன்ச்சு கம்மி பண்ணுறேன். சரியா? ஏன்னா கை நீளமே 11 அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக 3.5 இன்ச்சு வந்து பண்ணிக்கணும். 10 வரைக்கும் நீங்கள் வந்துட்டு 10 வரைக்கும் 3 வைக்கலாம். 10 11 இருந்துச்சுன்னா 3.25 வைப்பேன். 11க்கு மேலே இருக்குதுன்னா 3.5 வைப்பேன். சரிங்களா? இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. 11 கை நீளம் இருக்குதுன்னா 3.5 இன்ச்சு கண்டிப்பாக வந்துட்டு கச்சை பகுதி கம்மி பண்ணுங்க. கை சுற்றளவு வந்துட்டு 12.25. ஸோ அப்போ அதில் பாதி அப்படின்னா 6 ஒரு புள்ளி வரும். ஆம்கோல் எவ்வளோ சொன்னங்க? 10 இன்ச்சு. கையில் எல்லாம் பாருங்கள் அதே 10 இன்ச்சு தாங்க மார்க் பண்ணணும். பாடியில் மட்டும்தான் 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்கணும். கையில் எல்லாம் அதே 10 இன்ச்சு தான். ஸோ 10 இன்ச்சு இங்கே சென்டரில் வச்சுட்டு டேப்பை கீழே அந்த கச்சை பகுதி கம்மி பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல வச்சுருக்கேன். வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த கோடெல்லாம் ஜாயின் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா கோடும் போட்டுக்கலாம் இப்போவே. இதில் வந்து இடையில ஓரளவு எதுக்கோன்னு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா பெரிய பாடியாக இருக்கிறப்ப அவ்வளோக்கா வந்துட்டு லூஸ் வராது கையில். பட் இருந்தாலும் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கு நான் 7 இன்ச்சுக்கிட்ட ஒரு அளவு எடுத்துருக்கேன். அதுதான் உங்களுக்கு வந்து சின்ன கையோட அளவு. 7 அப்படின்னா இங்கே 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா 1/2 இன்ச்சு தையலுக்காக இருக்குது. அதனால் 7.5 கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னா 15.5. 15.5ல் பாதி 7.5 7.25. ஸோ 7.25 வைக்கிறப்ப அவங்களுக்கு பாருங்க கரெக்டாக இருக்கா? அந்த கோட்டு மேலேயே இருக்குது பாருங்கள். அப்போ இவங்களுக்கு எதுவும் குடஞ்சி விடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ கை மார்க் பண்ணிடலாம். கை மார்க் பண்ணிடுறதுக்கு பாருங்கள் சென்டர்லேருந்து 2 இன்ச்சு விடுறேன். எவ்வளோ பெரிய பாடியாக இருந்தாலும் 2 இன்ச்சுக்கு மேலெல்லாம் கண்டிப்பாக கொண்டு போகக்கூடாது. சரிங்களா? அது ஆம்கோல் ரொம்ப சின்னதாக இருக்குது, ஒரு 7.5 எல்லாம் இருக்குது. பாடியும் சின்னதுன்னா 1.25 வைக்கலாம். பட் அதுக்காக பெரிய சைஸ் பாடி அப்படிங்கிறதுனால 2க்கு மேலே கொண்டு போகக்கூடாது. 2 தான் வந்துட்டு கரெக்டான அளவு. இங்கிருந்து நம்ம அப்படியே வந்துட்டு வளைச்சிக்கலாம். நான் எப்போவுமே வளைக்கிறப்ப கொஞ்சம் எனக்கு கை வரல அப்படின்னாலும் வெட்டுறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டிப்பேன். அது வெட்ட வெட்ட உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். ஓகே, இப்போ மார்க் பண்ணிட்டேங்க. கட் பண்ணிடலாம். ஓகே, கட் பண்ணியாச்சு. சென்டரில் ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். ஆம்கோல் சுற்றளவுக்கிட்ட ஒரு அர்க்கத் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்துட்டு வெட்டிடலாம். நான் கீழ் சென்டர்லேயே ஒரு அர்க்கத் பண்ணிப்பேன். ஏன்னா இது ஒட்டு போடணும் இல்லைங்களா? அர்க்கத் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மடித்து பிடிக்கிறதுக்கு. அதுக்காக ஸோ அவ்வளோதான் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இது வந்துட்டு குடஞ்சி விட போகிறோம். பாருங்கள், குடஞ்சி விடுறதுக்கு எந்த கிளாத் வந்து எக்ஸாக்டாக இருக்குதோ அந்த கிளாத்தை வந்துட்டு குடஞ்சி விட்டால் போதும். அப்போ என்ன பண்ணணும்? கிளாத் இப்படி வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓப்பன் பண்ணுனா இந்த இடத்துல தான் நம்ம வந்து குடஞ்சி விட போகிறோம். ஃபஸ்ட்டு ஆம்கோலில் பாதி அளவு எடுத்துக்கணும். ஆம்கோல் வந்து 10 இன்ச்சு. ஸோ 10ல் பாதி 5 இன்ச்சு. 5 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல 1/2 இன்ச்சுக்கு டேப்பு வச்சு இந்த உயரத்தை இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். இதுவும் அப்படிதான். 1/2 இன்ச் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டான அளவு. எக்காந்து கொண்டு அதிகமோ கம்மியோ நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுறப்ப ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வராது. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு வளைச்சி விட்டுக்கலாம். ஓகே, இதை வந்து வெட்டிடலாம். அவ்வளோதான், குடஞ்சி விட்டாச்சுங்க. குடஞ்சி விடுறது கண்டிப்பாக அந்த ஆம்கோல் அர்க்கத் இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் தான் இருக்கணும். அதுக்கு மேலே போகக்கூடாது. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு அர்க்கத் பண்ணிப்பேன். ஏன்னா இதை எடுத்து தைக்கிறப்ப இதுதான் குடஞ்சி விட்ட பகுதின்னு அவங்களுக்கு ஈஸியாக தெரியும். அதனால் ஓகே, கையும் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணலாம். ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணுறதுக்கு கிளாத்தை வந்து இப்படி திருப்பி போட்டுக்கிறேன். அதாவது கரை பக்கம் ரெண்டும் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு பேக் சைடு மார்க் பண்ண பாருங்க, அதையும் எடுத்து மறுபடியும் இந்த பக்கம் போட்டுக்கலாம். அது வந்து எல்லோ கலர் வந்துட்டு பாடிக்கு தான் எல்லோ ப்ளவுஸ் பீஸு, கைக்கு வந்துட்டு சாரீ கலர் பீஸு, அதனால் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, பாருங்கள் போட்டாச்சு. இப்போ பேக் சைடு கிளாத் எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு ஃப்ரண்ட்டில் நம்ம கிராஸில் போட்டுக்கிறோம். கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால கிராஸில் போட்டிருக்கோம். இங்கே வந்துட்டு நம்ம கை இது வெட்டியிருக்கோம், அதனால் வளைஞ்சிருக்கு. இது வந்து வெட்டலை அப்படிங்கிறதுனால நேருக்கு நேராக இருக்குது. ஸோ அவ்வளோதான். அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத் வந்து செக் பண்ணி போட்டுக்கலாம். கிராஸ் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக செக் பண்ணி போடுங்க. இல்லைன்னா எப்படி சொல்கிறது, கிராஸ் கட்டிங் மாதிரி இருக்காது, நேர் கட்டிங் மாதிரி போயிடும், இழுத்து கொடுக்காது. அதனால் ஓகே போட்டாச்சு. இப்போ எல்லா அளவுகளையும் மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து இவ்வளோ கிளாத் இருக்குது, ஆனால் சைடில் பாருங்கள் கிளாத்தே இல்லை. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடிச்சு விட்டுட்டு எந்த இடத்துல அந்த மார்க் வருமோ அந்த இடத்துல மார்க்
மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா துணி பத்தாது, கண்டிப்பாக அகலம் ஜாஸ்தி இல்லையா, அதனால் பத்தாது. இப்போ மீதி எல்லா அளவுகளையும் நம்ம கோடு போடுறத கோடு போட்டுக்கலாம். சைடில் பாருங்கள் எக்ஸ்ட்ரா விடுவோம் இல்லைங்களா, அது இதுலேயும் தான் விடுறேன். 10 தான் இல்லையா, மொத்தத்தில் நம்ம கடமை நம்ம கரெக்டாக செஞ்சிடணும். துளியோண்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட ஓகே. என்னன்னா நாம் இங்கே உள்ள எக்ஸ்ட்ரா விடுற துணி குறைஞ்சி போயிடும், அதுக்கோசரம் நாமளே விடுறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதனால் கொஞ்சமாக இருக்கிற கிளாத்தை பொறுத்து நான் விட்டுட்டேன். ஓகே, இப்போ எல்லா அளவும் மார்க் பண்ணிட்டேங்க. பேக் சைடு கிளாத்தை எடுத்துடலாம். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து உயரம் மார்க் பண்ண பாருங்கள், அந்த உயரத்தை வந்துட்டு கோடு போட்டுக்கலாம். கழுத்து வந்து நம்ம வெட்டலைல்ல, அதனால் நமக்கு இந்த கீழே இது தெரியாது. ஸோ பேக் சைடு எவ்வளோ பண்ணியிருப்போம், 3.25 இன்ச்சு. சரியா, 3.25 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் கொக்கி வி வந்துட்டு கம்மி பண்ணுவோம் இல்லைங்களா, இது கம்மி பண்ணிக்கலாம். இதுவும் அப்படி தான், பாடி பெருசாக இருக்கிறதுனால இதை கம்மி பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. பாடி எப்படி இருந்தாலும் ஓகே, அவங்க செஸ்ட்டு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம அதுக்கு தகுந்த முன்பாடி உயரம் தான் வைப்போம். அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அது வந்து டைட்டாலாம் போகாது, அழுத்திட்டும் இருக்காது. அதனால் செஸ்ட்டு எவ்வளோ பெருசு இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த முன்பாடியை குறைக்கலாமா குறைக்கக்கூடாதுங்கிறதானே தவிர பாடி சைஸ் பெருசாக இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாம் இதை எதையுமே நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம். சரிங்களா, நான் பாருங்கள் 1/2 இன்ச்சு நான் குறைச்சிட்டேன். முன்கழுத்து உயரம் வந்துட்டு இவங்களுக்கு 8 இன்ச்சு. 8 அப்படின்னா தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு சேர்த்து நம்ம 8.25 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். முன்பாடி உயரம் வந்துட்டு 16 பாருங்கள், மேலே இருந்து கீழே வந்துட்டு 16 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். அதாவது பேக்கே 15 அப்போ தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு ஏற்றுறப்ப 16 இருந்திருக்கும். அப்போ ஃப்ரண்ட்டில் இந்த எக்ஸாக்ட் அளவு கரெக்டாக இருக்கும். ஓகேவா, இப்போ இவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் கழுத்து கீழே வந்து கொஞ்சம் அகலப்படுத்தணும். ஏன்னா 8 இன்ச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பெரிய உயரமெல்லாம் கிடையாது, அவங்களே நல்லா ஹைட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு இது வந்து நார்மல் ஹைட்டான அது நெக்கு தான், அதனால் அவங்களுக்கு ரொம்பலாம் இறக்கம் இருக்காது. ஸோ இவங்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். நான் எனக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதிகப்படுத்தியிருக்கேன். ஓகேங்களா, ஓகே. இப்போ நமக்கு கழுத்து எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இது நல்லா டீப்பாக எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அழகாக இருக்கும். ஸோ அதனால் நான் டீப் ரவுண்டாக தான் எடுத்துக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி. சரியா, ஓகே. இப்போ வந்து எல்லாமே மார்க் பண்ணிட்டேங்க. ஃபஸ்ட்டு இது வந்துட்டு வெட்டி எடுத்துருவோம். ஆக்சுவலி இதில் பாருங்கள், இதில் ஒரு ரிஸ்க் என்ன அப்படின்னா, இந்த மேலே இருக்கிற எல்லோ கலர் வந்து நெக்குக்கு ஷேப்பு வைக்கிறேன். பேக் நெக் வைக்கிறதுனால ஃப்ரண்ட்டுக்கு வச்சா தான் அழகாக இருக்கும். ஆனால் அடியில் இருக்கிற கிளாத்தை ரவுண்டாக வெட்டிக்கணும். அப்போ இது கழுத்தை வெட்டக்கூடாது, வெட்டிட்டா நம்ம கேன்வாஸ் வச்சு ஒட்டி பண்ண முடியாது. இப்போ ஆனால் அடியில் இருக்கிறது வெட்டணும். என்ன பண்ணணும் யோசிச்சு பாருங்கள், செம்ம காமெடி தான். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் வந்து எவ்வளோ அகல வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிறேன். கரெக்டாக 3.5 இன்ச்சு இருக்குது. இந்த இடத்துல 1/2 இன்ச்சு குறைச்சிருக்கிறதுனால இங்கே இருந்துட்டு 3.5 இன்ச்சு இந்த இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். சரியா, அவ்வளோதான், அதை ஞாபகம் தான் வச்சுக்க முடியும். நான் வேணா இங்கே எழுதிக்கிறேன் 3 அப்படின்ட்டு ஞாபகம் வைக்கிறதுக்காக. இப்போ என்ன பண்ணுவேன்னா இப்படியே வெட்டிக்குவேன். ஏன்னா எனக்கு வந்து மேல் பீஸ் வேணும். நான் தனித்தனியாலாம் வந்து மார்க் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அது தேவையில்லாமல் டைம் வேஸ்ட்டு. அதனால் எனக்கு இந்த மாதிரி நான் பண்ணிக்குவேன். இப்போ பாருங்கள் வெட்டிட்டேன். மேல் சைடு கிளாத்து எனக்கு வந்து அப்படியே தான் இருக்கணும் கழுத்து. சரிங்களா, மாறக்கூடாது. ஆனால் அடியில் இருக்கிறதுக்கு கழுத்து நான் வெட்டணும். என்ன பண்ணுற பாருங்கள், மேலே வந்து கழுத்தோட அகலத்துக்கு அர்க்கத் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் கேன்வாஸ் ஒட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மேல் கிளாத் இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து 3.5 இன்ச்சு இருந்துச்சா, ஸோ அதே 3.5 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து கோடு போட்டுடலாம். அதுக்கப்புறம் இங்கேருந்து 8 அப்படின்னா 8.25 வந்துட்டு இருந்திருக்கும். ஸோ 8.25 மார்க் பண்ணிவிட்டு அதவே கோடு போட்டுக்கலாம். அது கோடு போடுறது கரெக்டாக இந்த இடத்துல தான் இருக்கும், நம்மளுக்கு அது தெரியும். சரியா, அவ்வளோதான். இதை இப்படியே நம்ம வந்துட்டு வளைச்சிக்க வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் நான் பாருங்கள், இதை வெட்டலை. சரியா, ஏன்னா நம்ம இன்னும் ஃப்ரண்ட்டுக்கு வேலை இருக்குது நம்மளுக்கு. அண்ணன் நான் வரைஞ்சிட்டேன்னு இல்லை, அண்ணா அதை அப்படியே வெட்டிப்பாங்க. அண்ணாக்கு வந்துட்டு நான் இதை வரைஞ்சே கொடுத்துடணும் பாரு. ஐயோ வேண்டாம் சாமி, நான் ஏதாவது வரைஞ்சி அப்புறம் அது சொத்தை இது சொத்தையும் அந்த வேலையே வேண்டாம் ஐயா, நீயே வரைஞ்சி கொடுத்துரு அப்படின்பாரு. அதனால் அதையும் வந்துட்டு நானே வரைஞ்சி கொடுத்துருவேன். இப்போ கிளாத்தை வந்து திரும்ப நான் ஒன்று மேலே ஒன்று போட்டுக்கிட்டேன், அதனால தான் நான் வெட்டலை. இப்போ வந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணலாம். சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணுறதுக்கு பாருங்கள், எப்பவும் போல தான் ஷோல்டரை 2ஆக மடிச்சுக்கணும். அதுக்கு தான் அர்க்கத் பண்ணுனது. அதுக்கப்புறம் மறுபடியும் தேவைப்படும், அதனால அர்க்கத் பண்ணியிருக்கோம். ஷோல்டரை 2ஆக மடிச்சுக்கிட்டு கீழேயும் அதே மாதிரி நான் 2ஆக மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு இந்த இடத்துல நல்லா ஒரு கீறி விட்டீங்க அப்படின்னா நமக்கு சென்டர் பாயிண்ட் கிடைச்சிரும். அவ்வளோதான், இதுதான் நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட். ஓகேவா, இப்போ வந்துட்டு பட்டி வந்து இவங்களுக்கு 2 இன்ச்சு தான் வைக்கிறேன். ஏன்னா நல்லா இறக்க வச்சுருக்கேன்,
அதனால் 2 இன்ச்சு வச்சாதான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இதில் இந்த இடத்துல கிளாத் இல்லை. இதுக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், எவ்வளோலாம் ரிஸ்க் எடுக்கிறேன் பாருங்களேன். இதுக்கு என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ஸ்கேல் வச்சுட்டு இவ்வளோ தூரம், ஏன்னா அந்த கோடு எங்கே வருதோ அந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு 2 இன்ச்சு மார்க் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணணுமா, அது சும்மா அப்படியே டேபிள் மேலே மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்துட்டு நகுத்தாமல் அழுங்காமல் வெட்டுறேன். இங்கே இவ்வளோ தூரம் தான் இருக்குது, அப்புறம் அங்கே கிளாத் இல்லை, அது அண்ணா வந்து அப்புறம் ஒட்டு போட்டு இது பண்ணிப்பார். இப்படி தாங்க நான் பண்ணுவேன் பத்தலைனா. ஏன்னா இது வந்து யாரையும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, இது நம்ம எடுத்துகிட்டு வந்த லைனிங் தான், அதுவும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அகலம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து இஷ்யூ வருது. அப்புறம் அதை நம்ம இப்படி தான் பண்ணியாகணும், வேறு வழியில். இது என்னோட மெத்தட். நான் வந்து கொஞ்சம் எக்ஸாக்டாக இருக்கணும், ஒரு புள்ளி கூட மாறக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். அதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ கிராஸ்க்கும் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டோம். இப்போ இதை வெட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ தெரியுதுங்களா, ஒரே எப்படி சொல்கிறது, ஒருத்தருக்கே 2 விதமாக கை, பாடி, கழுத்து இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நான் இப்படி தான்ப்பா வெட்டுவேன். நீங்கள் நினச்சிருக்கலாம் அக்கா இதுக்கெல்லாம் நீங்கள் தனித்தனியாக கூட வெட்டியிருக்கலாம் அப்படின்னு. கரெக்டு தான். பேக் சைடெல்லாம் ஒரே வேலையை போயிடும், கையும் பாருங்கள் ஒரே வேலையை போச்சு. ஃப்ரண்ட்டு மட்டும்தான். இதுக்கொசரம் யார் தனித்தனியாக வெட்டிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்ணிட்டேன். சரியா? ஓகே, அவ்வளோதான். இது வேணும்னா நம்ம இப்போ கழுத்து வெட்டி கூட விட்டுறலாம். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் நான் 45 இன்ச்சு ப்ளவுஸ் வந்துட்டு கட் பண்ணி காட்டியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் கேட்ட, அதாவது யார் கேட்டிங்களோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்களோ இல்லை இந்த அளவு வந்து தேவைப்படுறவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஈஸி தான், எந்த அளவாக இருந்தாலும் ஈஸி தான். அதில் எனக்கு தெரிஞ்சு எந்த கஷ்டமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் எந்தெந்த அளவுகளுக்கு எப்படி கழுத்து இதெல்லாம் வைக்கணுங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அதை தவிர வேறு எதுவும் கிடையாது. நான் இப்போ ப்ளவுஸ் மேலே போட்டு வெட்ட போகிறேன். கண்டிப்பாக டேபிள் பத்தாது, அதனால் அது உங்கள்கிட்ட காட்டவும் முடியாது. இது ஏன் நான் வந்துட்டு இப்படி போட்டு வைக்கணும் அப்படின்னா, டிசைன் வந்துட்டு இப்படி மேலே பார்த்த மாதிரி இருக்கு, அதனால அதுக்கு தகுந்த மாதிரி போடும். இப்போ நான் எடுத்துட்டு வந்த மாதிரி லென்த், இது 1.5 மீட்டர் எடுத்துட்டு வந்தேன். லென்த்ல போட்டிருந்தா பூவெல்லாம் இப்படி கிராஸா பார்த்த மாதிரி இருக்கும், அது சைட்ல பார்த்த மாதிரி இருக்கும். எப்பவுமே நம்ம டிசைன் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் போடணும். அதனால நான் அதுக்கு தகுந்த மாதிரி மடிச்சு போட்டேன். பாருங்க, 1.5 மீட்டர் எடுத்துட்டு வந்தோம். ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்னர்ல தெரியுதுங்களா, குட்டியா ரொம்ப சின்னதா தான் இந்த இடத்துல வந்துட்டு ஒட்டு இருக்குது. ஆனா அது வந்து சென்டர்ல டாட் பிடிக்கிற பாருங்க, அதுல போயிரும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி பார்த்துதான் வெட்டணும். ஏன்னா பூ வந்து அப்படி தலைகீழா போச்சுன்னா அசிங்கமா இருக்கும் இல்லையா, அப்படியெல்லாம் போடக்கூடாது. அதனால அந்த மாதிரி பாருங்க, இப்போ 1.5 மீட்டர்ல இப்படிதான் மீதி. அப்புறம் சரியா போச்சு பாருங்க. எனக்கு தெரியும், ஏன்னா அவங்களுக்கு நம்ம ரெகுலரா எடுக்கிறதுனால தெரியும். சில பேர் தெரியாது, சாரியில வர பிளவுஸையே தைச்சு கொடுங்கம்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அது பத்தாது. நம்ம சொன்னாலும் அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஸோ இதுதான், இது தெரியணும். அப்புறம் சும்மா நம்ம வந்து எப்படி சொல்றது, வேணும்னு யாருமே வந்துட்டு தைக்காம இருக்க போறது இல்லை. பத்தலைன்னா அப்புறம் பத்தலைன்னு தான் சொல்ல போறாங்க. இதுல பாருங்க, இதுதான் வந்துட்டு கை சாரி கலர் பீஸ் வந்து எடுத்திருக்கு. பிளைன்ல சில்க் தான் எடுத்திருக்கேன். நம்ம இப்படி போடுற பாத்தீங்கன்னா கைக்கு வந்து பெருசா ஒட்டு வராது. நான் பாருங்க கைக்கு வந்து பிளைன் எடுத்துட்டு வந்தேன்னா அவ்வளவுதான், கைக்கு சரியா போச்சு, ஒட்டு இல்லாம இவ்வளவுதான் இருக்கு. இது வந்து பைப்பிங்க்கு வேணும். சரியா போச்சு தானே. நம்ம எப்பவுமே யாரோட இதையும் வந்துட்டு வேஸ்ட் பண்ண மாட்டோம் முடிஞ்ச அளவுக்கு, சரிங்களா? அதனால தெரிஞ்சுக்கோங்க, மேக்சிமம் டெய்லர்ஸ் வந்து அசால்ட்டா அப்படிலாம் அடுத்தவங்க காசு தானே யாரும் அவ்வளவு சீக்கிரம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். பட் நாங்க அப்படிதான் அவ்வளவு சீக்கிரம் இது பண்ண மாட்டோம். இப்ப கிளாத் வந்து இது பைப்பிங்க்கு எனக்கு வந்து கரெக்டா போயிடும். இது பாருங்க, சாரில இருந்து வந்த பீஸ் தான். இப்ப நான் பத்தலன்னு சொல்லிதான் கைக்கு எடுத்திருக்கேன். எப்படின்னு காட்டுற பாருங்க. இப்ப நார்மலா இது வந்து பாடிக்கு, சரிங்களா? கைக்கு அங்க பார்டர் கொடுத்துருக்காங்க. நான் இந்த கை வெட்டினா இல்லைங்களா, அது சும்மா உங்களுக்காக வச்சு காட்டியிருக்கேன். இதுல வந்து நான் நெட்டுக்கு நெட்டா தான் வெட்டி எடுத்துக்கணும், ஏன்னா இங்க நிறைய ஜாயிண்ட் வந்து துணி பத்தாது. சோ நான் நேருக்கு நேர் வெட்டி எடுத்துக்கணும். அப்ப நேருக்கு நேர் வெட்டுறேன் அப்படின்னா பாருங்க எவ்வளவு தூரம் வந்துட்டு கிளாத் போகும் அப்படின்ட்டு.
இவ்வளவு தூரம் போயிருமா. நான் இங்கதான் வந்துட்டு ஃப்ரண்ட்டுக்கு எடுக்கணும். ஃப்ரண்ட்டுக்கு பாருங்க, நீங்களே சொல்லுங்க எங்க வந்து கிளாத் இருக்கு அப்படின்ட்டு பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, இங்க எப்படி நான் இங்க நார்மலா வெட்டுறப்ப இன்னொரு 1/2 இன்ச்சுக்கு சேர்த்து வெட்டுவோமா, அப்ப பாருங்க இந்த இடத்துல ரொம்ப ஜாயிண்ட் வரும். அது இங்கன்னா எவ்வளவு தூரம் போகுது, இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு ஒட்டு இருக்குது. கண்டிப்பா அப்படியெல்லாம் வந்துட்டு போட்டு தைக்க கூடாது. இன்னொன்னு அப்படியே நான் போடுறேன்னா கூட அதுக்கே எனக்கு வந்து துணி கொஞ்சம் பத்தாம தான் இருக்கும். 10 10 அது வேற. பட் இவ்வளவு பெரிய ஒட்டெல்லாம் போட்டு பாருங்க, இவ்வளவு பெருசுக்கெல்லாம் ஒட்டு போட்டு தைச்சீங்கன்னா பிளவுஸ் வந்து ஃபிட்டிங்கே இருக்காது. அப்புறம் கடைசியில அதை நம்மளதான் குறை சொல்லுவாங்க. அதனாலே நான் வந்துட்டு அவங்களுக்கு மோஸ்ட்லி நான் வந்து ஸ்டிச் பண்ண மாட்டேன். சின்ன கையா இருந்தா கூட ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிருந்தா கண்டிப்பா. பட் ஆனா இது பெரிய கை போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால பெரிய கை இது பண்ணுச்சு. அதனாலதான் நான் வந்துட்டு கைக்கு மட்டும் தனியா எடுத்திருக்கேன். சோ இப்படிதான் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இல்ல சொல்றாங்க அப்படின்னா மொத்தமாவே பத்தாதுன்னு கிடையாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பத்தாம இருக்கும். துணி இருந்தா ஒட்டு போட்டுக்கலாம். துணியே இல்லாம எங்க இருந்து ஒட்டு போட முடியும் சொல்லுங்க பாக்கலாம். சோ அதுக்காக தான் இதை நான் சும்மா வச்சு காட்டுனேன் உங்களுக்கு. இவ்வளவுதான் பாருங்க கிளாத், மீதி இவ்வளவுதான். இதுல வந்து பேட்டர்ன் வைக்கணும் கைக்கு. சோ அதுக்கு இதை வந்து சரி பண்ணிருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்ல. பட்டிக்கு வேணும், அதனால பாத்துக்கோங்க. எப்பவுமே வந்துட்டு பத்தல அப்படின்னா முழுசாவே பத்தலன்னு அர்த்தம் கிடையாது. இந்த மாதிரிதான் பத்தாது இருக்கும். அப்ப வந்து தனியா சரி பத்தாவதுக்கு துணி போட்டுக்கோங்க அப்படின்னா பத்தாவதுக்கு என்ன ஃப்ரண்ட் மட்டுமே தனியா ஒட்டு போட்டு தைக்க போறோம், அது ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் கைக்கு நம்ம வந்துட்டு வேற பீஸ் வச்சுக்கிறோம் சாரி கலர். ஓகே, இப்போ வந்துட்டு 2 பிளவுஸும் சாரி 2 பிளவுஸும் வந்துட்டு பிளவுஸ் மேல லைனிங்க போட்டு வெட்டி காட்டியிருக்கேன். தெரிஞ்சுக்கோங்க, பெரிய சைஸ் பாடிக்கலாம் உங்களுக்கு 43 இருக்கிறாங்கன்னாவே அவங்களுக்கு சின்ன கை, அதான் அவங்க கை எவ்வளவு வைக்கிறாங்க, ஒயர் எவ்வளவு வைக்கிறாங்கிறத பொறுத்துதான். ஒருவேளை பாடி பெருசா இருந்து உயரம் கம்மியா இருந்தா கூட இருக்கலாம், அது நம்ம சொல்ல முடியாது. ஆனா மினிமம் வந்துட்டு பெரிய ஸ்லீவ் வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு 1:30 தேவைப்படும். சின்ன ஸ்லீவ் வைக்கிறாங்க அப்படின்னா 1:10 தேவைப்படும். அது தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. இன்னும் ஹைட் ஜாஸ்தியா இருக்காங்க, கை நீளம் ஜாஸ்தியா இருக்குன்னா 1.5 இன்ச் வரைக்கும் தேவைப்படும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி ஓகேங்க, இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா. பாய்.